கிருபையின் தகப்பனே, மகா உன்னதமான ராஜாவே, நீர் என்னுடைய தகப்பனாக இருந்தாலும் நீங்கள் மிக உன்னதமான தேவன், வல்லமையுள்ளவர், மகத்துவமானவர். இந்த உன்னதமான தகப்பன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று கேட்கிறீர். அன்பு தகப்பனே, இந்த ஏழை பாவிக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்து வந்திருக்கிறீங்க, எவ்வளோ பெரிய இரக்கத்தை தந்திருக்கிறீங்க தகப்பனே. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆமாண்டவரே, என்னுடைய பரம தகப்பன் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இந்த பரம தகப்பனை நோக்கி ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த அருமையான பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். என் தகப்பன் உங்கள் தகப்பன். ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் தகப்பனே. என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து எனக்கு இறங்கமையா. என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய இயலாமை, என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் எனக்கு நீங்கள் மன்னித்து தாப்பனே எனக்கு நீங்கள் கிருபை செய்யணும் என்று ஜெபிக்கிறேன். உண்மை இல்லாமல் என்னால் ஒன்று செய்யக்கூடாது தாப்பனே. தேவா, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம், இவ்வளோ உன்னதமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். என்னுடைக்காக கிறிஸ்துவின் மூலமாக செய்திருக்கிற இந்த புதிய உறவுக்காக திறப்புக்காய் ஸ்தோத்திரம் தாப்பனே. என்னை போன்ற ஒரு பாவி, நீசமான ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் தகப்பனே உமக்கென்று வாழவும் உமக்கென்று பிழைக்கவும் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க தாப்பனே. உம்முடைய பரத்தின் ஒத்தாசை எனக்கு நீங்கள் தந்து தாப்பனே என்னை வழிநடத்தியல வேணும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த ஏழைக்கு நீங்கள் இறங்குங்க, இந்த ஏழை பாவிக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க தாப்பனே. உண்மையில்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது தாப்பனே. தேவா, இவ்வளோ மகிமையான கர்த்தர் நீர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ கேட்கிறேன் தாப்பனே. உம்மாலெல்லாம் கூடும், உம்மாலெல்லாம் கூடும் ஆண்டவரே. பாவத்தை தவிர என் தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்றும் கூடாதது இல்லை தாப்பனே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ராஜா, உங்களை நான் அதிகமாய் துதித்து போற்றுகிறேன், உங்களை அதிகமாய் துதித்து வணங்குகிறேன் தாப்பனே. எவ்வளோ நல்ல கர்த்தர், எவ்வளோ மேன்மையானவர், எவ்வளோ உயர்வானவர், எவ்வளோ உன்னதமானவர். ஸ்தோத்திரம் தாப்பனே. தகப்பனே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பாவியாக என் பேரில் கிருபையாயிரும் ஐயா. இந்த அன்புக்கு தகப்பனே நான் அடிமை. இந்த அன்புக்கு என்னை முழுமையாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. நீங்கள் கிருபையாக இருந்தரலும் ஐயா. தகப்பனே, நீர் எவ்வளோ பெரிய உன்னதமான கர்த்தர். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு நாள் நான் என் பிதாவை நான் காண்பேன், என் தகப்பனை நான் காண்பேன், அவரோடு நான் என்றென்றும் வாழுவேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைக்காக, வாசகத்துக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னுடைய அருமையான பாதங்களில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய அன்பின் கரங்களில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவா, எனக்கு நீங்கள் இரக்கம் செய்யுங்க, எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க, என்னை தாங்குங்க ஆண்டவரே, என்னை வழிநடத்துங்க தகப்பனே. தகப்பனே, பாவியாக என்னை தகப்பனே இன்னும் அதிகமாக சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் நான் வணையப்படணும். பரிசுத்தத்தை தாரும் தகப்பனே. பரிசுத்தம் எனக்கு தேவை. ஏன்னா என்னுடைய ஆண்டவருக்கென்று நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும் தகப்பனே. இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும், கேட்டவருடைய உள்ளத்தில் பேசும் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, உடைய வார்த்தை கொண்ட உள்ளங்களை கிருபையாய் சந்தித்தரலும் ஐயா. தகப்பனே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் ஆசீர்வதியும், வழிநடத்தும், உடைய தாசையை தாரும். நம்முடைய நாமம் உயர்த்தப்படணும் தகப்பனே. உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும். எனக்கு அந்த கிருபையை தாங்க. என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மயப்படட்டும். இந்த உலகத்தில் ஆண்டவரே, நான் ஒளியாக ஒப்பாய் வாழும்படியான ஒரு வாழ்க்கையின் ஸ்லாக்கியத்தை தாங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பெரிய இரக்கத்தை கொடுத்துருக்கீங்க தாப்பனே. விளையான சேற்று என்னை தூக்கி எடுத்துறீங்க. நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு நன்றி உள்ளவனாய் நான் வாழணும் தாப்பனே. ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையுள்ளவனாய் வாழணும் ஆண்டவரே. நான் கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஒரே ஒரு வாழ்க்கை ஒரு பிரயோஜனத்தன்மை உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு உண்மைத்தன்மை உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், மாறாத நித்திய கிருபைக்குட்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். வேற எதுவுமே வேண்டாம்.
அன்பே தாப்பனே, எனக்கு எது நல்லது, எது சரியானது என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க தாப்பனே. அதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய தேவைகளெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க. என்னுடைய உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. அந்த உலகத்தில் என்னை எவ்விதமாக வைக்குவது, எப்படியாக என்னை வழிநடத்துவது, எப்படியாக என்னை பலப்படுத்துவது, எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. என் அன்பின் தாப்பனே, பாவியாக எனக்கு இரக்கம் செய்திடலும் ஐயா. பாவியாக எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. பாவியாக எனக்கு நீங்க தயவு செய்திடலும் தாப்பனே. உங்களுடைய அருமையான பாதங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கிருபையின் பிதாவே, இரக்கங்களின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பாவியாக எனக்கு நீங்க இரக்கம் செய்யுங்க. பாவியாக எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். தேவா, இந்த ஏழை பாவிக்கு நீங்க இறங்குங்க. இந்த நீச பாவிக்கு நீங்க இறங்குங்க ஆண்டவரே. உம்முடைய பரத்தின் தாசையை தந்து வழி நடத்துங்க. அப்படின்னு தாப்பனே, கிருபையின் ராஜாவே, நான் உமக்கு உண்மையாக இருக்கணுங்க. ஆமாம் தாப்பனே, என்னுடைய அப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும். தாப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று தேவை. நான் என் தாப்பனுக்கு உண்மையாய் வாழணும், உண்மை உத்தமாய் வாழணும். எனக்கு அந்த கிருபையை தாங்க. என்னுடைய வேதத்தில் இவ்வளோ அழகாக ஆண்டவரே சொல்லியிருக்கீங்க. என்னை நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்க. உங்களுடைய நேசம் எவ்வளோ பெரியது. எனக்காக உங்களுடைய ஜீவனையே கொடுத்த அந்த அன்புக்கு நான் கடனாளியாக பாத்திரனாய் வாழணும். என்னுடைய தகப்பன் தான் என்னுடைய தகப்பன். ஆகவே நான் தகப்பனே, அவருக்கு உண்மையாய் நான் வாழணுமே. இந்த அன்புக்கு அடிமையாய் வாழணுமே. அவருக்கு பிரியமாய் நான் வாழணுமே. தகப்பனே, எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. எனக்கு இரக்கம் செய்யுங்க. இது எனக்கு தேவை தகப்பனே. எனக்கு அதிகமாய் தேவை தகப்பனே. உமக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு அதிகமாய் தேவை தகப்பனே. அந்த கிருபை எனக்கு நீங்கள் அதிகமாய் தாங்க தகப்பனே. நம்முடைய ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய தகப்பனுக்காய் ஸ்தோத்திரம். அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே. நான் எவ்வளோ உதவியற்றவன். நான் எவ்வளோ உதவியற்றவன் ஆண்டவரே. தகப்பனே, நான் எவ்வளோ உதவியற்றவன். தேவா தேவா, நான் எவ்வளோ உதவியற்றவன். உங்களுடைய கிருபை எனக்கு தேவை. உங்களுடைய கிருபை எனக்கு தேவை தகப்பனே. என்னுடைய தகப்பன் தான். ஆனால் நான் உண்மையிலவனாய் வாழணுமே. என் ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழணுமே. அவருக்கு ஏற்றவனாய் நான் வாழணுமே. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நான் இயேசுவுக்கு ஏற்றவனாய் வாழ, நல்லது உத்தமம் உள்ள உண்மையுள்ள ஊழியனே, அது எனக்கு தேவை. அது எனக்கு தேவை தகப்பனே. என்னை நீங்கள் வழி நடத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, எனக்கு இரக்கம் செய்யுங்க தகப்பனே. உண்மையில்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாதையா. உண்மையில்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே. பாவியாக எனக்கு இரக்கம் செய்யுங்க. பாவியாக எனக்கு நீங்கள் தயவு செய்யுங்க. பாவியாக எனக்கு நீங்கள் உங்களுடைய தாசையை தாங்க தகப்பனே. உங்களுடைய அருமையான கரத்தில் என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஏழை பாவிக்கு நீங்கள் இரக்கம் செய்யுங்க. இந்த ஆண்டவரே, அசுத்தனுக்கும் அமாத்தனுக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களே நான் நோக்கி பார்த்து கெஞ்சி நிற்கிறேன் தாப்பனே. அன்பின் தாப்பனே, இவ்வளோ பெரிய ஒரு மீட்பை கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ பெரிய ஆண்டவரே மகிமையான வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. இது என்னால் ஆனதில்லை. ஒரு பாவிக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உன்னதமான சிலாக்கியமான வாழ்க்கை இது. அன்பின் தாப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை சந்திக்காமல் இருந்திருப்பாரானா, ஆண்டவருடைய வாழ்க்கையை ரட்சிக்காமல் இருந்திருப்பாரானா, ஆண்டவருடைய வாழ்க்கையில் இந்த மகத்துவமான மீட்பை நடப்பிக்காமல் இருந்திருப்பாரானா, ஐயோ தாப்பனே, நான் எவ்வளவா கைவிடப்பட்டவனாக போயிடுவேன். எவ்வளோ உண்மையற்றவனாக இருந்திருப்பேன். ஐயோ, என் பாவம் என்னை அழித்திருக்கும், என் பாவமை அழித்திருக்கும். எந்த விதமான சந்தேகம் இல்லை. 100% உண்மை. ஏன்னா, நான் பாவத்தில் அழிந்து கொண்டிருந்த பொழுது தானே என்னை ஆண்டவரை நீங்கள் சந்தித்தீங்க. பாவத்தில் நான் ஆண்டவரை முற்றமாக வீழ்ந்து கொண்டிருந்த பொழுது தானே என்னை சந்தித்தீங்க. தகப்பனே, உங்களுடைய அருமையான கரங்களை என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய அன்பின் கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கிருபையாயிரும் தகப்பனே. நான் நமக்கு உண்மையாய் வாழணும். என் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும். நமக்கு பெரியமான விஷயம் எனக்கு போதித்தரலும் ஐயா. தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்லது. தகப்பனே, இந்த காரியத்தை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்க நீங்கள் தான் இறங்கணும். நீங்கள் தான் இறங்கணும். உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்குறேன். அது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது தகப்பனே. என்னால் முடியாது தகப்பனே. நான் ஒரு திராணியற்றவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கீங்க. ஆனால் உம்மால் கூடும். இந்த காரியத்தை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். எது சிறந்ததோ அதை நீங்கள் செய்திடலுங்க. எது சிறந்ததை செய்யுங்க. எது மேன்மையாக அதை செய்யுங்க. எது உமக்கு பிரியமாக அதை செய்யுங்க. எது உம்முடைய சுத்தமாக அதை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் விரும்புகிறபடி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவை தாப்பனே. எனக்கு இறங்கும் ஐயா.
இந்த ஆத்துமாவை ரட்சியும் தகப்பனே, நீங்க ரட்சியும் ஐயா. ஐயோ, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும் சாத்தானுடைய ஆண்டவரே கத்தாவே பிடியிலிருந்து நீங்க விடுதலையாக்கி கிருபையாய் அடியனை வழிநடத்தும் ஆண்டவரே. தேவா, உமக்கு நான் உண்மையாய் வாழணும், உத்தமமாய் வாழணும், பிரியமாய் வாழணும், ஏற்ற ஒரு மனுஷனாய் வாழணும். அதுதான் எனக்கு தேவை தகப்பனே. என் பேரில் கிருபையாயிரும், என் பேரில் இரக்கமாயிரும் ஐயா. தயவாக இருந்தல்லும் தாப்பனே, உமக்கு ஏற்ற ஒரு பிரியமானவளா வாழணும். அன்பின் ஆண்டு எல்லாற்றுக்கும் மேலாக என் பிதாவுக்கு பிரியமாய் நான் வாழணும். ஆண்டவராக இயேசுவுக்கு, தெய்வ குமாரனாக இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு அருமையான பிதாவோடு உறவாடி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தானே கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி கற்றுக் கொடுத்த அந்த பாடம் என்ற வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். தாப்பனே, எம்மை போல என்னை நேசிக்கக்கூடிய ஒரு ஒருவரும் இல்லை. திரியேக தேவனாகிய பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர் நேசிக்கிறதை போல என்னுடைய வாழ்க்கையில நேசிக்கும்படியானவர் ஒருவரும் இல்லையே. தகப்பனே, நாலு தினத்தை விட அந்த கூட்டங்களை ஆசீர்வதி. பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களோடு கூட பேச வேண்டும் ஆண்டவரே. உள்ளங்களின் ஆழங்களை சந்திக்க வேண்டும். உள்ளங்களின் கத்தாவே ஆழங்களை நீங்க சந்தித்தரலும் ஐயா. தகப்பனே, உங்களுடைய அருமையான பாதங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய அருமையான கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பாவியாக என் பேரில் நீங்க கிருபையாயிருங்க. பாவியாக என் பேரில் இரக்கமாயிருங்க. பாவியாக என் பேரில் தயவு கூர்ந்தரலும் ஐயா. தேவா தேவா, நாங்கள் யாரிடத்துல போவோம்? நீங்க தான் என்னுடைய அரண், நீங்க தான் என்னுடைய பலன், நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை. அருமையான தேவனே, உங்களுடைய பாதங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய பாதங்களில் என்னை தாழ்த்துக்கிறேன் தாப்பனே. கிருபையாயிருங்க ஆண்டவரே. இந்த காரியத்தை கூட உங்களுடைய பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்குமானால் தகப்பனே, நீங்க வழிநடத்துங்க, நீங்க வழிநடத்துங்க, இதுல உதவி செய்யுங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தாப்பனே. கிருபையாயிருங்க, நீங்க இரக்கமாயிருங்க தாப்பனே. அன்பின் தாப்பனே, எவ்வளோ மக்கள் உண்டு. ஸ்தோத்திரம் தாப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறேன், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவா, அடியேனுக்கு நீங்க இரக்கம் செய்யுங்க, அடியேனுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. என்னை தாப்பனே, நீங்க வழிநடத்தியறலும் தாப்பனே. தேவா, உம்முடைய உன்னதமான கிருபையை தாங்க, உன்னதமான இரக்கத்தை தாங்க, உன்னதமான தயவை தந்து வழி நடத்துங்க. தேவா, உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய அருமையான கிருபையின் கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆத்துமாக்களை நீர் கிருபையாக சந்தித்தரலும், ஆத்துமாக்களை நீர் கிருபையாக சந்தியும், ஆத்துமாக்களை நீர் எழுப்பியறலும், ஆத்துமாக்களை நீர் உயிர்ப்பியும், ஆத்துமாக்களை நீர் வழிநடத்தும். தேவா தேவா, இந்த காரியத்துல உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய இரக்கம் இருக்கட்டும், உம்முடைய தயவு இருக்கட்டும். என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என் ஆண்டுடைய சித்தம் நடைபெறணும், என் ஆண்டுடைய திட்டம் நடைபெறணும். தேவா, உமக்கு சித்தமானால் வழியை வாய்க்க பண்ணும். ஆமாங்க தாப்பனே, உமக்கு சித்தமால் இந்த காரியத்தை அடியனுக்கு நீங்க வாய்க்க பண்ணி வழி நடத்துங்க தாப்பனே. உம்முடைய வழி மிகுந்த ஆச்சரியமானது, உம்முடைய வழி மிகுந்த உன்னதமானது, உம்முடைய வழி தகப்பனே மேன்மைக்குரியது. சோத்திரம் தாப்பனே. அருமையான தாப்பனே, உங்களுடைய கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய அருமையான கரங்களில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பாவியாக என் பேரில் இரக்கமாயிரும், பாவியாக என் பேரில் தயவாக இருந்தரலும் ஐயா. ஆமாண்டவரே, தேவா, இந்த ஆத்துமாவை மீட்டரலும், இந்த ஆத்துமாவை ரட்சித்தரலும், இந்த ஆத்துமாவை உயிர்ப்பியும் தகப்பனே. மாலே கூடும் தேவனே, மாலே கூடும், மாலே கூடும், மாலே ஆண்டவரை கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையான தேவனே, உம்முடைய கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய அன்பின் கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். தேவா, பாவியாக என் பேரில் கிருபையாயிரும், பாவியாக என் பேரில் இரக்கமாயிரும், தயவு கூர்ந்தரலும். உம்முடைய ஒத்தாசை எனக்கு தாங்க தாப்பனே. அருமையான தாப்பனே, உம்முடைய ஒத்தாசை எனக்கு தந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எனக்கு தந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் தாப்பனே. எவ்வளவு உன்னதமான கர்த்தர், எவ்வளவு மகிமையானவர் நீர் தகப்பனே. நீர் மிகப்பெரிய தேவன், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஆத்துமாக்களை தாரும் தாப்பனே, ஒரு நல்ல முன்மாதிரியை தாரும் என் தகப்பனை. நான் நண்டிக் கொண்டு வாழுகிற வாழ்க்கையினுடைய அந்த சிலாக்கியத்தை நான் அதிகமாய் பெற்று வாழக்கூடிய அந்த கிருபை எனக்கு தந்து வழி நடத்துங்க தாப்பனே. தேவா, எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை, எவ்வளோ பெரிய ஒரு கிருபை, எவ்வளோ பெரிய ஆச்சரியமான தயவு. சோத்திரம் தாப்பனே. தாத்துமாமை மீட்டல் ஐயோ ஐயோ தாப்பனே. உலகம் எழுதி ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆண்டவரே, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அருமையான தேவனே, இந்த காரியத்துல உதவி செய்தரலாம். இந்த காரியத்துல நம்முடைய தாசையை தாரும், இந்த காரியத்துல நம்முடைய அனுக்கிரகத்தை தாரும். தேவா தேவா, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய அருமையான கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், இரக்கமாயிரும் தாப்பனே. தேவா, உம்முடைய தாசையை தாரும். உம்முடைய அருமையான பாதங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன்.
பாவியாக எனக்கு நீங்க இறங்கும். பாவியாக எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. அருமையான தேவனே, உம்மை போற்றுகிறேன், உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. உம்மை இல்லாமல் என்னால் ஒன்று செய்யக்கூடாது. அன்பின் தகப்பனே, உம்முடைய அருமையான பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, உன்னதமான உடைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நீங்க வைத்திருக்க காய் ஸ்தோத்திரம். பவுலும் கூட ஆண்டவர் எப்படியாக சில ரட்சிக்கும்படிக்கு என்று சொல்லுகிற இந்த காரியத்தெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆண்டவரே ஒரு பாரத்தோடு சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது தாப்பனே கிருபை செய்யும் ஐயா. ஆண்டவரே, அடியேனுக்கு நீங்க இரக்கம் செய்யுங்க, தயவு கூர்ந்தருளும் ஐயா. உம்முடைய பரத்தின் ஒத்தாசை தகப்பனே எனக்கு தந்து நீங்க வழி நடத்தி அருளும் தகப்பனே. கிருபையாயிரும் ஐயா, இரக்கமாயிரும் தகப்பனே. அன்பு கூர்ந்த அடியனை வழிநடத்தி அருளும் தகப்பனே. நான் யாரிடத்துல போவேன்? தேவா தேவா, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் என்று சொன்னிருக்கிறீங்களே, அவங்களை அழைத்து வாங்க, அழைத்து வாங்க. ஐயோ, ஒரு பொல்லாத ஒரு காலம் ஆண்டவர், அதில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். நமக்கு சித்தமான அந்த காரியத்தை நீங்கள் செட்டில் பண்ணி தகப்பனே, அதில் உங்களுடைய அனுக்கிரகத்தை தர உம்மால கூடும் ஐயா. அந்த காரியத்தை செட்டில் பண்ணி அதை ஆண்டவரே செய்ய உங்களால் கூடும் ஆண்டவரே. ஆகவே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒருவேளை நமக்கு சித்தமான அது சீக்கிரமாய் துரிதப்படுத்தும் ஆண்டவர். எல்லா தடைகளையும் நீங்கள் எடுத்து போட்டு அந்த காரியத்தை நீ நிறைவேற்றி தர ஜெபிக்கிற ஆண்டவரே. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தை முடிச்சு. ஆனாலும் கூட சாத்தான் ஐயோ எவ்வளவு விழிப்புள்ளவனாக இருக்கிறான் ஆண்டவரே. தடை செய்யும்படியாக விழிப்புள்ளவனாக இருக்கிறான். அவன் எவ்வளோ காரியங்களை அழிக்கும்படியாக விழிப்புள்ளவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவரே, அவனுடைய காரியமாக ஆண்டவரே இந்த காரியமாக இருக்குமானால் உடைய காரியங்களை மற்றுமாக நீங்கள் தகர்த்து போடுங்க, முறியடித்து போடுங்க. இந்த காரியத்தை உங்களுடைய விடுதலையை தாங்க தாப்பனே. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் ராஜா, உண்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம், உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி வருகிறோம். தயவாக இருந்தரலும் தாப்பனே, கருவையாக இருந்தரலும் ராஜா. உம்முடைய பரத்தின் ஒத்தாசை எங்களுக்கு தந்தரலும் தாப்பனே. நாங்கள் யாரிடத்துல போவோம்? நல்ல தாப்பனே, நாங்கள் யாரிடத்துல போவோம்? நீங்கள் தான் எங்களுடைய அரண், நீங்கள் தான் என்னுடைய பலன், நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை தகப்பனே. அரணும் பலனும் கோட்டையும். உடைய பிள்ளைகளுக்காக நீர் எவ்வளோ அருமையாக காரியங்களை செய்கிறீர். அந்த 18வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது தாப்பனே, எவ்வளவாக உடைய பிள்ளைகளுக்காக தகப்பனே நீர் எவ்வளோ தூரம் ஆண்டவரே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறீரே. ஸ்தோத்திர தாப்பனே. உடைய பிள்ளைகளுக்காக நீர் எவ்வளவாக தாப்பனே அருமையான காரியங்களை நீர் செய்கிறவராக இருக்கிறீரே தாப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் செய்யும்படியான காரியங்கள் என்பது எவ்வளவு மேலானது தாப்பனே. கிருபையாக இருந்தனை வழிநடத்தும் ஐயா, கிருபையாக இருந்தனை ஆண்டவரே. இந்த காரியத்துல உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. நான் எவ்வளோ ஒரு மதியனமாக இருக்கிறேன் தாப்பனே. என்னை நீங்க மன்னித்து வழிநடத்துங்க ஆண்டவரே. என்னை கத்தாவே நீங்க வழிநடத்தி எள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவா, நீர் இரக்கமாயிரும். நீங்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க எனக்கு தயவு செய்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய தாசிக்கா ஜெபிக்கிறேன் தேவா. பாவியாக என்பதில் கிருபையா இருங்க, பாவியாக என்பதில் இரக்கமாயிருங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த காரியத்துல உம்மை நோக்கி பார்க்கிறேன் தாப்பனே. உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நீங்க சிறந்ததை செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க மேலானதை செய்வீங்க என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆமாண்டவரே, இந்த காரியத்துல உம்முடைய சித்தம் ஆண்டவரே நிறைவேற்றப்பட ஜெபிக்கிறேன் தாப்பனே. இந்த காரியத்துல வெட்கப்பட்டு போக செய்யாதிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இது எப்படி செய்வீங்கன்னு தெரியாது, ஆனாலும் என்னுடைய காரியமாக அல்ல, உம்முடைய சித்தம் எதுவோ அதுபடியாக இந்த காரியத்துல வழிநடத்தப்பட வேண்டும் என்று மாத்திரம் ஜெபிக்கிறேன் தாப்பனே. உம்முடைய பெரிதான உயிர்மீழ்ச்சியை தாரும், பெரிதான உயிர்மீழ்ச்சியை தாரும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். How powerful is thy word. உம்முடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எவ்வளவு மேலானது, உம்முடைய வார்த்தை எவ்வளவு உயர்வானது தாப்பனே. ஐயோ, உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரே நான் அந்த விசுவாசத்தை வைக்க வேண்டும். உம்முடைய வார்த்தையில் அந்த நம்பிக்கையை நான் வைக்கணும். When I hold, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில நம்பிக்கை வைக்கக்கூடிய இந்த கிருபையை தாரும். ஆமா தாப்பனே, ஒரு டாக்டர் ஒரு ஊசியை போடும் பொழுது நிர்வாக அந்த ஆண்டவரை அதை குணப்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த மருந்தை செலுத்துகிறார். ஆனால் ஆண்டவரே அநேக சமயங்களில் அவருடைய வார்த்தையை கையாளுகிற காரியத்துல எனக்கு கிருபை தாங்க,
4 தினத்தில் அந்த காரியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 4 தினத்தில் அந்த ஆண்டவரே வார்த்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய இரக்கத்தை தாங்க, உம்முடைய ஒத்தாசையை தாங்க. உம்முடைய வார்த்தை என்னுடைய ஆண்டவரே மதிப்பீடை நான் ஆண்டவரே ஒரு நாளும் குறைத்து ஆண்டவரே அளவிடுகிறவனாக இருக்கக்கூடாது. ஓ லார்ட் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய உன்னதமான ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கும் பொழுது அதை நான் அற்ப சொற்பமாக நான் கையாளுவது தப்பு இல்லையா? என் ஆண்டுடைய வார்த்தையை நான் அற்ப சொற்பமாக கையாளுவேன். ஆனால் ஐயோ ஆண்டவரே, நான் சூழ்நிலையை பார்க்குறேன், அந்த மனுஷனை பார்க்குறேன், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நான் அப்படியெல்லாம் நினைக்கிறேனே ஒழிய, இது ஆண்டுடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை இருதயங்களை சந்திக்கும் என்ற அந்த உறுதியோடு நான் விதைக்க வேண்டியுமே. அந்த கிருபை எனக்கு தாங்க தாப்பனே. ஆமாண்டவரே, எவ்வளோ ஒரு பெரிய ஆண்டவரே, ஒரு கர்த்தாவே, நீர் ஆண்டவரே கருவை என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். அருமையான தேவனை, வெட்கப்பட்ட ஊழியக்காரனாய் சரியாய் பகுத்து போதிக்கிற இந்த கிருபையை தாரும். 4 அந்த செய்தியை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த செய்தி கூட உண்மையான விதத்தில் அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அநேகருக்கு பிரயோஜனம். ஆமாண்டவரே, அந்த காரியத்தில் கூட நான் தாப்பனே என்னை ரொம்ப அதிகமாக ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வாட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட்? தேவனுடைய வார்த்தை என்பது என்ன? அது ஒரு அசாத ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, நீருடைய வார்த்தைக்கு உம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆமாண்டவர், யூ ஹேவ் கமிட்டட். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே தேவா, உம்முடைய வார்த்தைக்கு நீர் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனால் நான் அதை ஒப்பு கொடுக்கல. ஆமாண்டவரே, அது எவ்வளோ பெரிய ஒரு தவறு, அவிசுவாசம். ஆண்டவரே கர்த்தாவே, அந்த அவிசுவாசம் எல்லாம் அடக்கப்படணும். ஆண்டவரே, இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. காட்ஸ் வேர்ட் இஸ் பவர்ஃபுல். நான் எப்பொழுது இந்த வார்த்தையை கையாண்டாலும், whenever I talk the word of God, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒன்று பதியணும். இது கர்த்தருடைய வசனம். இட் இஸ் பவர்ஃபுல். இது வல்லமை உள்ளது. இது ஆத்துமாக்களை ரட்சிக்க போதுமானது. The sufficiency of the scripture. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கையாளுகிறதுல அது போதுமானது என்ற அதிகாரம் உள்ளது என்ற ஒரு உண்மையான ஒரு உணர்வோடு நான் போதிக்க வேண்டிய அந்த கிருபையை தாங்க. மன்னிங்க ஆண்டவரே, அந்த காரியத்தில் நான் எவ்வளோ குறைவலவனாக இருக்கிறேனே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. இட் இஸ் காட்ஸ் வேர்ட். எவ்வளோ காரியங்களை ஆண்டவரே நான் யோசிக்கிறேன், ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதே பல காரியங்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை என்பது நிச்சயமாக ஒரு நாளும் தவறாததுங்கிற அந்த ஒரு காரியத்தை நான் எவ்வளவாக ஆண்டவரே நான் அண்டர்பைன் பண்ணிட்டேன். அதை ஆண்டவரே கீழாக எண்ணிட்டேன். என்னை மன்னிங்க. அவருடைய வார்த்தைக்குரிய கனத்தை நான் செலுத்தணும். ஐ ஷுட் கிவ் ஆனர் டு காட்ஸ் வேர்ட். ஆண்டவரே, அந்த காரியத்தில் உண்மையாலுமே நான் ஆண்டவரே தவறி போனேன். என்னை மன்னித்தரலும் ஐயா. என்னை கிருபையாக நீங்கள் மன்னித்தரல வேண்டும் என்று செபிக்கிறேன். தேவனே, என்னை தயவாக நீங்கள் மன்னித்தரல வேண்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. என் பேரில் நீங்கள் இரக்கமாக இருங்க. என் பேரில் தயவு கூர்ந்தரலும் ஐயா. ஒரே ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை என் கரத்தில் கொடுத்திருக்கிறீர். வெளியேறப்பட்ட சத்திய வசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர். எனக்கு நான் பாத்திரமாய் காணப்படும். இந்த சத்திய வசனத்துக்கு நான் பாத்திரவானா இல்லை தகப்பனே. அதுதான் உண்மை. இந்த சத்திய வசனத்தை நான் ஏனோ தானன்னு கையாண்டுட்டு இருக்கிறேன். தகப்பனே, என்னை மன்னிங்க. இட்ஸ் காட்ஸ் வேர்ட். இது கர்த்தருடைய வசனம். I should handle it with fear and trembling. God's word. அதே சமயத்தில் அதனுடைய வல்லமையை எவ்வளவு ஆண்டவரே நான் கர்த்தாவை உணராதவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறேன். என்னை மன்னியும் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையில் அது நான் ஆண்டவரே, அது என்னுடைய தவறு தான். நிச்சயமாக என்னுடைய தவறு என்று, அது என்னுடைய தப்பு. காரியத்தில் எனக்கு ஆண்டவரே கிருபை தாங்க, இரக்கம் தாங்க. ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த கிருபை தரேங்க. ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை என்பதை நான் அதற்குரிய கனத்தை நான் செலுத்த தவறுன ஒரு வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. அது வேண்டாம். கர்த்தருடைய வசனத்துக்கு தி ஆனர் ஆஃப் காட்ஸ் வேர்ட், அது எவ்வளோ மகிமை உள்ளது, எவ்வளோ மேன்மைக்குரியது, எவ்வளோ வல்லமையுடையது, எவ்வளோ ஆண்டவரே உயர்வானது. அதை நான் தவறாக ஆண்டவரே
அது எனக்குரிய கனத்தை, அந்த ஆண்டுடைய வார்த்தைக்குரிய கனத்தை நான் கொண்டு வாழ நான் தவறிட்டேன் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையில் குறைவில்லை, ஆனா அந்த கருவி சரியில்லையே. அந்த கருவி சரியில்லாம போயிடுச்சு ஆண்டவரே. அது வாய்ந்தோடும் கருவி சரியில்லாம போயிடுச்சு. ஆமா, அதில் நான் தவறி போனேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை கிருபையாய் மன்னியும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சீர்திருத்தத்தை தாரும். ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவரே நான் எவ்வளவு கனத்தோடும் வல்லமையை உணர்ந்து அதை நான் ஆண்டவரை எடுத்து பேச வேண்டிய ஒரு காரியத்தை நான் உண்மையும் உத்தமமா செய்திருக்கிறேன் ஆண்டவரே. preach the word in season and out of season. தகப்பனே, எதுவா இருந்தாலும் என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை அதை எவ்வளவாக போதிக்க வேண்டும். தகப்பனே, என்னுடைய கரத்துல எவ்வளவு பெரிய ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கு. தகப்பனே, என்னை மன்னிங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒரு விதத்துல சொல்ல போனா இந்த ஊழியத்துக்கு தடை நான் தான். உன்னுடைய வார்த்தையை நான் கையாள வேண்டிய விதத்துல கையாள தவறிட்டேன். வாட் இஸ் காட்ஸ் வேர்ட்? என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னித்தரல. அதில் நான் தவறி இருக்கிறேன். இந்த ஒரு பெரிய உத்தரவாதத்தில் நான் தவறி இருக்கிறேன் ஆண்டவரே. தேவா தேவா, எவ்வளவு உன்னதமான நம்முடைய வார்த்தை, எவ்வளவு மென்மையானது, எவ்வளவு கனத்துக்குரியது. ஆமாண்டவரே, நான் அதை குறித்து இதை பேசும் பொழுது தகப்பனே, லார்ட், நான் மனிதர்களே அல்ல, எதையும் அதையும் நான் நோக்கி பார்க்க விரும்பல. I look to God. நீர் வல்லமை உள்ளவர். I look to God. நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை கனத்துக்குரியது. நம்முடைய வார்த்தை மதிப்புக்குரியது. நம்முடைய வார்த்தை ஆண்டவரே மகா மேன்மைக்குரியது. அதை நான் கையாள வேண்டிய விதத்தில் கையாள தவறுனது என்னுடைய பாவம். ஒரு பெரிய சீர்திருத்தம் என்னுடைய வாழ்க்கையில் தேவை. ஒரு பெரிய சீர்திருத்தம் எனக்கு தேவை தாப்பனே. இந்த காரியத்தை எனக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய சீர்திருத்தம் தேவை. அருமையான தேவனே, கர்த்தாவே, எனக்கு உம்முடைய வார்த்தையை கையாளும்படியான காரியத்தில் ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தத்தை எனக்கு. I handle the word of God. I handle God's word. It is powerful. ஆண்டவரே, நான் சூழ்நிலைகளை பார்த்தல்ல, மனிதர்களை பார்த்தல்ல, மற்ற எதை பார்த்து நான் போதிக்கிறவனாக இல்லை. முகதாட்சி இன்னும் நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருக்க முடியாது. தகப்பனே, நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டியவன், தேவனுக்குரிய கனத்தை செலுத்த வேண்டியவன், தேவனுக்குரிய அந்த காரியத்தை ஆண்டவரே நான் நிறைவேற்ற வேண்டியவன். எனக்கு நீங்க சகாயம் செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு நீங்க இலக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு நீங்க தயவு செய்யுங்க ஆண்டவரே. நான் இதில் கூட பேசும் பொழுது தாப்பனே ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஆழமான ஒரு உந்துதலை தான். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை தாரும். பிதாவே, பிதாவே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் நான் எவ்வளோ குறைபட்டு போயிருக்கிறேன். ஐயோ தாப்பனே, நான் ஆண்டவரே மக்களை பார்க்கிறேன், மனுஷரை பார்க்கிறேன். இவங்களாம் ஏற்றுக்கொள்வார்களா? இவங்களாம் ஆண்டவரை ரட்சிக்கப்படுவாங்களா? தேவனுடைய வார்த்தை வல்லமை அல்லது, தேவனுடைய வார்த்தை வல்லமை அல்லது. ஐயோ தாப்பனே, இந்த காரியத்தை ஆழமாக இருதயத்தை பதிங்க. நான் போதிக்கும் பொழுது கர்த்தருக்குரிய வார்த்தையின் கனத்தோடு கூட நான் போதிக்க வேண்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை இது என்ற ஆழமான கனத்தோடு கூட நான் போதிக்கிறவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. இந்த காரியத்தில் நான் தவறி போயிருக்கிறேன். இந்த காரியத்தில் நான் ஆண்டவரை தவறி போயிருக்கிறேன். எனக்கு நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க. என்னுடைய வாழ்க்கையில 2 காரியம். என்னுடைய ஜெப வாழ்க்கை செப்பனிடப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் காணப்படட்டும். 2வது, கர்த்தருடைய வார்த்தையை நான் அதற்குரிய கனத்தோடு, அதற்குரிய மேன்மையோடு, அதற்குரிய உத்தரவாதத்தோடு நான் போதிக்க கடமைப்பட்டவனாய் காணப்பட வேண்டும்.
இதுல தவறி போன காரியத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வல்லமை அல்லது காட்ஸ் வேர்ட் இஸ் பவர்ஃபுல். காட்ஸ் வேர்ட் இஸ் பவர்ஃபுல். இதுல ஒரு நாளும் ஆண்டவரே நோ காம்ப்ரமைஸ். எந்த விதத்திலும் ஆண்டவரே நான் ஒரு கர்த்தாவே இந்த காரியத்துல நான் எந்த விதத்திலும் அந்த காம்ப்ரமைஸ் போகாதபடிக்கு இந்த காரியத்தில் ஆண்டவரே நான் நிறைவாய் செய்ய எனக்கு உதவி செய்யும். தகப்பனே, உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தகப்பனே, என் ஆண்டவரால கூடும். தேவா, உடைய சித்தத்தின்படி எனக்கு ஆத்துமாக்களை தாரும். என்னை கேளும் ஜாதிகளை எமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். ஒரு சில ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய தகப்பனே அடியனுக்கு இரக்கம் செய்யும். ஒரு சில ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்த தகப்பனே அடியனுக்கு நீங்க கிருபை செய்யும் ஆண்டவரே. தேவா, உம்முடைய பாதங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய கிருபையின் கரங்களில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தகப்பனே, இந்த நீச பாவிக்கு தகப்பனே எனக்கு நீங்க இரக்கம் செய்யுங்க. இந்த ஆண்டவரே, பாவியாக எனக்கு நீங்க தயவு செய்தரலும் முத்தாசையை தாரும். நீர் இரக்கத்தை தாரும், தயவை தாரும். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். தகப்பனே, அருமையான தேவனே, இந்த பாவிக்கு இறங்கும். இந்த பாவிக்கு நீங்க இரக்கம் செய்யுங்க. இந்த பாவிக்கு நீங்க கிருபை செய்யுங்க. தகப்பனே, தேவா, உம்முடைய அருமையான பாதங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் இரக்கமா செய்யும். தகப்பனே, உமக்கு பிரியமானது செடி எனக்கு போதும். தகப்பனே, ஐயோ இந்த ஆத்துமாவை ரட்சி. தகப்பனே, இந்த ஆத்துமாவை ரட்சிக்கணும். மாலை கூடும். ஐயோ, பிசாசினுடைய ஆதிக்கம் பிடி எல்லாம் தகர்த்தெறியப்படும். ஆமாண்டவரே, உடைய விளையாக மாற்ற மாலை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, கர்த்தாவே, தேவா, இதனுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கம். நீர் மிகப்பெரியவர் ஆண்டவரே, உன்னதமான காரியங்களை செய்கிறவர். என் அன்பின் தகப்பனே, நீர் ஆண்டவரை ரட்சித்துக் கொள்ளும், நீர் மீட்டுக் கொள்ளும், விடுதலையாக்கும். தகப்பனே, உம்முடைய உன்னதமான காரியத்தை நீர் நிறைவேற்றும். உன்னதமான ஸ்லாக்கியத்தை நீர் நிறைவேற்றும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் உதவி செய்யும். நீர் இரக்கமாயிரும், தயவு கூர்ந்தரலும். ஆமா தகப்பனே, தேவா தேவா தேவா, ஐயோ ஒரு ஆத்துமா ஆண்டவரே கிறிஸ்துவை அறியாமல் மரிக்குமானால், ஒரு ஆத்துமா தேவன் இல்லாமல் மரிக்குமானால், ஐயோ தாப்பனே, அதை விட பயங்கரமான காரியம் ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோமே. அருமையான தேவனே, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோமே. தேவா, எங்களுக்கு நீர் உதவி செய்யும் தகப்பனே. எங்களுக்கு நீர் உம்முடைய ஒத்தாசையை தாரும். எங்களுக்கு நீர் உம்முடைய இரக்கத்தை தாரும். அருமையான தேவனே, உம்முடைய பாதங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மாமா தாப்பனே, நீங்க எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு கிருபை செய்யுங்க, எங்களுக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பாதங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய அருமையான கரங்களில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தாப்பனே. நீர் இரக்கமாயிரும் ஐயா, நீர் கிருபை கூர்ந்தருளும் தாப்பனே. நாம் ஆண்டவரே, இந்த ஆத்துமாக ஜெபிக்க ரட்சியும். ஐயோ, அந்த ஆத்துமாவை ரட்சியும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, நீ ரட்சியும் ஐயா. ஐயோ, ரட்சிப்பு முக்கியமானது. எல்லாவற்றுக்கும் மேல ரட்சிப்பு தேவை. அந்த ஆத்துமாவை ஜெபிக்கிறேன், அந்த ஆத்துமாவை ஜெபிக்கிறேன். நீங்க ரட்சித்து கொள்ளணும். ஐயோ தாப்பனே, நீர் ஒருவரே ரட்சிக்க வல்லவர், நீர் ஒருவரே ரட்சிக்க முடியும் ஆண்டவரே. ஆகவே நீங்க ரட்சியும் ஆண்டவரே. ஐயோ, இந்த 2 ஆத்துமாவை ஜெபிக்கிற நீங்க ரட்சித்துக் கொள்ளும் தேவா. நீர் ஒருவரே நம்முடைய ரட்சிப்பை விளங்க பண்ணும். இந்த ஆண்டவரே, இந்த ஆத்துமாவை ஜெபிக்கிறேன். அடுத்த ஆத்மா நீங்க ரட்சிக்கணும் தேவா. தேவா, இந்த சபையில உயிர்மீழ்ச்சி தேவை. ஐயோ, இந்த ஆத்துமாக்களை சந்தியும் ஆண்டவரே. ஐயோ, உம்மை அறியாமல் எவ்வளவு சத்தியத்தை கேட்டு உம்மை அறியாமல் மரித்து போறலானால், ஐயோ ஆண்டவரே கர்த்தாவே, அதை ஏற்றுக்கொள்ள அது எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம். ஐயோ தாப்பனே, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போல சொல்லுகிறீரே. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போல சொல்லுகிறீரே. ஆகவே இந்த காரியத்துல ஆண்டவரே, ஆத்தும ரட்சிப்பை கட்டளையிடும், ஆத்தும மீட்பை கட்டளையிடும், ஆத்தும வெளிச்சத்தை தாரும் தேவா. இரக்கமாயிரும் தகப்பனே, கிருபையாயிரும் ஐயா. உம்முடைய ஒத்தாசையை தாங்க தேவா. தேவா, நாங்க யாரிடத்துல போவோம்? நீங்க தான் தகப்பனே என்னுடைய ஒரே நம்பிக்கை. நீங்க தான் என்னுடைய ஒரே நம்பிக்கை. நீங்க தான் என்னுடைய அரண், நீங்க தான் என்னுடைய பலன், நீங்க தான் எனக்கு எல்லாம். தகப்பனே தாப்பனே, உடைய அருமையான பாதங்களில தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய அருமையான கிருபையின் கரங்களில என்ன நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் தேவா. எனக்கு இரக்கம் செய்யும் தாப்பனே. ரட்சியும் ஆண்டவரே. இந்த சபையில உயிர்மீழ்ச்சி தேவை. ஐயோ ஆண்டவரே தேவா, நீர் இறங்கும் ஆண்டவரே.
ஐயோ கத்தாவே எனக்கு இறக்கம் செய்தல்லும் ஐயா, தயவு கூர்ந்தரலும் ஆண்டவரே, அன்பு கூர்ந்தரலும் ஆண்டவரே. இந்த சபையில ஐயோ இந்த பட்டணத்தானே ஜனங்களோடு நீ சொல்லியிருக்கிறீங்களே, ஐயோ நான் எப்படி வாழுவது, எப்படி ஜெபிப்பது, எப்படி ஆத்துமாக்களுக்கு என்று உழைப்பது எனக்கு தெரியல தாப்பனே. நான் ஞானமற்றவன் ஐயா. உம்முடைய வரத்தின் ஒத்தாசை இல்லைன்னா தகப்பனே, எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, விளங்குதல் இல்லை. ஐயோ நான் உதவியற்றவன் ஐயா. ஐயா தகப்பனே, எனக்கு நீங்க இறங்குங்க ஐயா, எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க இறக்கம் செய்யுங்க, எனக்கு எங்களுடைய தாசை தாங்க தாப்பனே. பாசஸ்மே நாளை கூட உமது ஆவியானுடைய வல்லமையான செயலுக்காக செபிக்கிறோம் தேவா. உம்முடைய ஆவியானுடைய உன்னதமான கிரியைக்காக நான் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவாவியானுடைய ஆண்டவரே மகிமைக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவாதி தேவனே, இரக்கங்களின் ராஜாவே, நீர் உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்தலும் ஐயா. தேவா நாங்கள் யாரிடத்துல போவோம்? நீங்க நல்ல தேவன், நல்ல தேவன் தகப்பனே. நீங்க நாளிதத்த ஊழியத்தை கூட ஆசீர்வதித்து தாரும், நாளிதத்த ஊழியத்தை கூட ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. தேவா நீர் உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடுங்க, உம்முடைய தயவை கட்டளையிடுங்க, உம்முடைய ஒத்தாசை நீங்க கட்டளையிடுங்க தேவா. தேவா உம்முடைய அருமையான கரங்களை என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். அருமையான தேவனே, கிருபையின் ராஜாவே, நீர் ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளும் தகப்பனே, ஆத்துமாக்களை நீ எழுப்பும் தகப்பனே, ஆத்துமாக்களை நீங்க உயிர்ப்பியும் தகப்பனே. தேவா உம்முடைய வரத்தின் ஒத்தாசைக்காக கெஞ்சி வருகிறோம், உம்முடைய வரத்தின் இரக்கத்துக்காக நாங்கள் கெஞ்சி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கிருபை கூர்ந்தரலும் ஐயா, நீர் இரக்கம் கூர்ந்தரலும் தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய தாசை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று செபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, நீங்க பாவியாகின் பேரில் கிருபையாயிரும், பாவியாகின் பேரில் இரக்கமாயிரும், பாவியாகின் பேரில் தயவு கூர்ந்தரலும் தேவா. தேவா உம்முடைய அருமையான கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா, உங்களுடைய அன்பின் கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். தேவாதி தேவனே, இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையின் ராஜாவே, இந்த ஏழை பாவியை நீங்க கண்ணோக்கி பாருங்க, இந்த ஏழை பாவியை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை தாழ்த்தி வருகிறேன் ஐயா, என்னை தாழ்த்தி நான் பணிகிறேன், என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. பாவியாக எனக்கு இறங்கும், பாவியாக எனக்கு கிருபை செய்யுங்க, பாவியாக எனக்கு தயவு செய்யுங்க தாப்பனே. பாவியாக எனக்கு உங்களுடைய ஒத்தாசையை தாங்க தேவா. உங்களுடைய அன்பின் கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், உங்களுடைய கிருபையின் கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் தேவா. தேவா உங்களுடைய ஆண்டவரே கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக நான் வருகிறேன். யாரிடத்துல போவேன்? நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய அரண், நீங்க தான் என்னுடைய பலன் தகப்பனே. இந்த ஏழை பாவிக்கு நீங்க இறங்கும், ஏழை பாவிக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே. தேவா தேவா ஆண்டவரே, அது என்ன செய்வது? நீங்க வழிநடத்துங்க என் பரம தகப்பனே. கிருபையாக இருந்து என்னை வழிநடத்தும் ஐயா. ஒவ்வொரு காரியத்திலும் உடைய சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடியவனாக என்னை மாற்றும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் தாப்பனே. அன்பின் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் தகப்பனே, உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றக்கூடியவனாக மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில் நான் காணப்பட வேண்டும். அது மாத்திரமே என்னுடைய ஒரே நோக்கமாகவும் விருப்பமாகவும் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் எங்கள் அன்பின் தாப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தாப்பனே. உங்களை நான் துதித்து போற்றி வணங்குகிறேன் தாப்பனே. பாவியாக என்பதில் கிருபையாயிரும் அன்பின் தாப்பனே. உம்முடைய ஞானம் எவ்வளோ பெரியது தகப்பனே. உம்முடைய ஞானத்துக்கு என்னை ஒப்புக் கொடுப்பது போல மிகச்சிறந்த காரியம் ஒன்றுமில்லை. நான் அறிவீனமான மனுஷன். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய ஞானத்தின்படி என்னை வழிநடத்தும். அது எனக்கு சிறந்தது தாப்பனே. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, என்னுடைய முடிவு மரண வழிகள் என்று பார்க்கிறோம். ஆகவே என் அன்பின் தாப்பனே, உம்முடைய ஞானத்தினுடைய என்னை வழிநடத்தும். என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய நோக்கம் அல்ல, எல்லாவற்றிலும் உம்முடைய ஞானம், உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழிநடத்தும். அதற்கு எப்பொழுது நான் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்காண்டவரே, அதுதான் எனக்கு தேவை தகப்பனே. உம்மில் ஆண்டவரே கர்த்தாவே ஒப்பு கொடுத்து வாழ்வதைப் போல மகிமையான காரியம் வேறு ஒன்றுமில்லையே. ஆமா தாப்பனே, உம்மை சார்ந்து வாழ்வதைப் போல வேறொரு காரியம் ஒன்றுமில்லை. காய் ஸ்தோத்திரம். அருமையான தாப்பனே, கிருபையின் ராஜாவே, உங்களை மட்டுமே நான் சார்ந்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க தாப்பனே. தேவனே, உங்களை நோக்கி பார்க்கிறேன், உங்களுடைய கிருபைக்காக நோக்கி பார்க்கிறேன், உங்களுடைய இரக்கத்துக்காக, உங்களுடைய தயவுக்காக நோக்கி பார்க்கிறேன் ஐயா. தேவா, எனக்கு நீங்க நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுகிற வாழ்க்கையை தாங்க.
ஆண்டவர் எவ்வளோ அழகா சொல்லு, கிறிஸ்துவை இயேசுவை நோக்கி எனக்கு நிமைத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கிருபை தாரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எவ்வளோ அருமையான ஒன்றாக இருக்கிறது. அந்த யோவான் 17 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தாப்பனே எவ்வளோ உன்னதமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் தாப்பனே. அதுவே என்னுடைய வாழ்க்கையினுடைய ஜெபமாக இருக்குமானால் அது எவ்வளோ நலமாக இருக்கும் தாப்பனே. ஆமாம் தாப்பனே, நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த ஆண்டவரே காரியத்தை நான் உண்மையொத்தமாய் செய்யும்படியாக எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, யோவான் 17 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக தகப்பனே உம்முடைய கிருபை எனக்கு தாங்க. ஆமாண்டவரே, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அந்த வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அதுதான் எனக்கு தேவை. இந்த உலகத்தில் தகப்பனே நான் விரும்புகிறதல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய நோக்கம் நிறைவேற ஜெபிக்கிறேன். அது எப்பொழுதும் எனக்கு மிகச்சிறந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதை விசுவாசிக்கிறேன் தாப்பனே. என் ஆண்டவர் எனக்கு ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. என் ஆண்டவர் ஒரு நாளும் எனக்கு நஷ்டத்தை ஆண்டவரை விளைவிக்கிறவர் அல்ல, எனக்கு இழப்பை ஏற்படுத்துகிறவர் அல்ல. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் தாப்பனே உம்முடைய சத்தியத்துக்குள்ளாக என்னை வழிநடத்தும். உம்முடைய சத்தியத்தின் பாதையில் என்னை வழிநடத்தும். எனக்கு புறமானது எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம் தாப்பனே. உம்முடைய அருமையான பாதங்களை என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயோ, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இதயத்தை தாரும். ஆத்துமா பாரத்தை எனக்கு தாரும். ஆமாண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில தேவையானது ஒன்று, அது ஆத்துமா பாரம். ஆத்துமாக்களுக்காக நான் உழைக்கிற அந்த உழைப்பின் விருப்பம் எனக்கு தேவை. ஆமா தாப்பனே, இந்த காரியத்தை எனக்கு நீங்கள் வாய்க்க பண்ணி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு இணைந்த ஒரு அருமையான வாழ்க்கை, அது எவ்வளோ ஒரு மேலான வாழ்க்கை, என்ன ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவாக தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறதை பார்க்கும் பொழுது அந்த ஒரு அருமையான வாழ்க்கை எனக்கு தாங்க. இயேசு எனக்கு வைத்திருக்கிற அந்த முன்மாதிரி என்பது என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு அருமையான காரியம் தகப்பனே. அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு நீங்கள் தாங்க. அது எனக்கு தேவை. அது எனக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அது எனக்கு தந்தை நீங்கள் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். அம்மே தாப்பனே, பாவியாக எனக்கு நீங்கள் இரக்கம் செய்யுங்க. பாவியாக எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க தாப்பனே. பாவியாக என்னை தாப்பனே நீங்கள் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது தாப்பனே. நீர் ஆண்டவரே கிருபையாய் அடியனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அடியனை நீர் கிருபையாக தகப்பனே தாங்கியறலும் வழிநடத்த முடிய தாசையை தாரும் தேவா தேவா. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் தாப்பனே ஆத்தும பாரம் ஒரு நாள் என்னை விட்டு எடுக்கப்பட வேண்டாம். அந்த ஆத்தும பாரத்தை எனக்கு தாங்க. எத்தனையோ அழிந்து கொண்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை தாங்க தாப்பனே. அது எனக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறதை அறிந்திருக்கிறேன் தாப்பனே. அது எனக்கு தாரும் தாரும். ஐயோ, எத்தனையோ மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தார் தாப்பனே. என்னுடைய இருதயத்தில் அந்த தியாகத்தை தாரும். நீர் செய்த தியாகம் மிகப்பெரியது ஆண்டவரே. அதற்கு நான் ஒரு நாளும் தாப்பனே எந்த விதத்திலும் ஒரு இம்மியும் கூட கிட்ட நெருங்க முடியாது என்பது இருக்கிறேன். நான் கூட ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமாகவும் உமக்கு சித்தத்தை நிறைவேற்றவும் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றவும் தகப்பனே எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் அறிந்திருக்கிறேன். அது எனக்கு உதவியாக இருக்கும் நான் அறிந்திருக்கிறேன் தாப்பனே. ஆகவே நீங்கள் எனக்கு இரக்கம் செய்யுங்க தாப்பனே. நீங்கள் நல்லவர், நீர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதற்காக நன்மை சுதிக்கிறேன் ஐயா. கிருபையின் தேவனே உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உம்மை போற்றி நான் வணங்குகிறேன் தாப்பனே. அருமையான தேவனே, பாவியாக என்பதில் கிருபையாயிரும், பாவியாக என்பதில் இரக்கமாயிரும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் இந்த உலகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இவ்வளோ ஒரு பயங்கரமான உலகமாக இருக்கிறதே. எத்தனையோ மக்களும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. எத்தனையோ மக்களுமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஐயோ தாப்பனே, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நம்முடைய மகிமை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ அவர்களுக்கு நேர் இறங்கும். இந்த சபைக்கு இறங்கும். இந்த ஐக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஐக்கியத்தின் சபைகளுக்காக போதர்களுக்காக ஜெபிக்கிறேன். சபைகளுக்காக ஜெபிக்கிறேன் தேவா. நம்முடைய உயிர் மீட்சியை தாரும் ஆண்டவரே.
என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும். தாப்பனே, கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுகிறபடியால் ஒவ்வொரு சபையிலும் உயிர்மீழ்ச்சியை தார். நம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு வாழக்கூடிய ஒரு ஆழமான ஒரு உணர்வும் தாக்கமும் என்னில் ஆண்டவரே கிருபையாய் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆழமான ஒரு தாக்கத்தையும் உணர்வையும் எனக்கு நீங்கள் தந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தாப்பனே. தேவா, பாவியாக எனக்கு நீங்கள் இறக்கம் செய்தரலாம், பாவியாக எனக்கு இறக்கம் செய்யும் தகப்பனே. உம்முடைய பரத்தினுடைய ஒத்தாசை எனக்கு தந்தரலாம் தாப்பனே. அன்பின் பிதாவே, இந்த உலகத்தில் இவ்வளோ அருமையாக இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது தகப்பனே, அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் தன்னுடைய சித்தத்தை அல்ல, தன்னுடைய விருப்பத்தை அல்ல, பிதாவின் சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான்னு சொல்லுகிறீங்க. ஆமாம் ஆண்டவரே, நம்முடைய சித்தத்தை செய்த ஒரு வாழ்க்கை தாங்க தாப்பனே. இந்த ஐக்கியத்தில் உங்களோட ஒரு உயிர்மீழ்ச்சியை தேவை, பிரதான உயிர்மீழ்ச்சியை தாங்க, பிரதான உயிர்மீழ்ச்சியை தந்து தகப்பனே நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரதான உயிர்மீழ்ச்சியை தந்து நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரதான உயிர்மீழ்ச்சியை தந்து கிருபை செய்யணும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவா, நான் யாரிடத்துல போவேன்? நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்கள் தான் என்னுடைய பலன், நீங்கள் தான் என்னுடைய ஜீவன், எல்லாம் நீங்கள் தான். உம்மை தவிர நான் ஒன்றும் செய்யக்கூடாது தாப்பனே. பாவியாக எனக்கு இறங்கும் ஆண்டவரே, பாவியாக எனக்கு நீங்கள் சகாயம் செய்தரலாம், வழி நடத்தும் தாப்பனே. இப்படி ஒத்தாசை எனக்கு தாங்க தேவா. தேவா, நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆத்துமக்களை தாரும், என்னை கேளும் ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவரே. ஆத்துமக்களை தாரும் தேவா. இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது உமக்கு பிரியமாய் நான் வாழ வாஞ்சிக்கிறேன், உம்முடைய சித்தத்தை செய்ய வாஞ்சிக்கிறேன். எனக்கு நீர் அந்த கிருபையை தாங்க, அந்த இரக்கத்தை தந்து என்னை வழிநடத்துங்க தாப்பனே. அன்பின் தாப்பனே, பாவியாக எனக்கு இறங்கும் ஆண்டவரே. மகத்துவங்களை எழுதி கொடுத்த அந்நிய காரியமாக எண்ணினார்கள். God has given the glorious things in my heart. ஆண்டவரே, மகத்துவங்களை எழுதி கொடுத்த அது அந்நிய காரியமாக எண்ணினார்கள். தேவா, நீர் உதவி செய்தரலாம். ஐயோ ஆண்டவரே, நீர் கிருபை செய்யும் தகப்பனே. எவ்வளவு காரியங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஆண்டவருடைய காரியங்களை மறந்து விடுகிறோம். ஐயோ தாப்பனே, மன்னியும். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே, நாலு தினத்தையும் கூட இட் இஸ் காட்ஸ் வேர்ட், ஐ பிலீவ் திஸ் காட்ஸ் வேர்ட். வெறுமையாய் திரும்பி வராது, வெறுமையாய் திரும்பி வராது. இட் ஐ நோ ஹவ் இட் வில் ஒர்க். ஆனால் அது வெறுமையாய் திரும்பி வராதுன்னு ஆண்டு சொல்லிட்டார். நாகவே நம்புறேன், அது வெறுமையாய் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் அதை நம்புறேன், ஏற்றுக்கொள்றேன். தேவா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. ஸ்தோத்திரம் தாப்பனே. இவ்வளோ பெரிய உன்னதமான காட்ஸ் வேர்ட் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இறங்கும், கிருபையாயிரும், நீ தயவு கூர்ந்தள்ளும் ஆண்டவரே. உம்முடைய ஒத்தாசையை தாரும். ஆமாம் ஆண்டவரே, இட்ஸ் a sin. ஆண்டவரே, let us repent. ஆழமா நம்ம மனம் திரும்பும். தேவனுடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன் ஆண்டவர் வா, அது அந்நிய காரியமாயினார். உடைய மதிப்பை விலை குறைச்சிட்டாங்க, உடைய மேன்மை விலை குறைக்கப்பட்டது, அதனுடைய ஆண்டவரே மதிப்பு குறைவிடப்பட்டது. தேவா, மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு உறவு செய்யுங்க. இட் இஸ் காட்ஸ் வேர்ட். I preach God's word. It's a great privilege to me. அவனுடைய வார்த்தை இந்த இடத்துல நான் போதிக்கிறேன்னா அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும். எவ்வளோ உண்மை ஆண்டவரே, the word of God. ஐயோ ஆண்டவரே, உடைய மகத்துவத்தை நான் விளங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னித்தரலாம். ஒவ்வொரு ஊழியனும் இந்த வார்த்தைக்குரிய கனத்தோடு தேவனுடைய வார்த்தையை போதிச்சானா இன்னைக்கு நிச்சயமா மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட முடியும். அவர் வார்த்தை வல்லமை உள்ளது. என் தேவனால கூடும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, 4 தினத்து இந்த வார்த்தை குறித்த காரியத்தை நீ பேசும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு எழுத்தாகிலும் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை. ஆண்டவரே, மன்னித்தருளும், கிருபையாக மன்னியும் ஆண்டவரே, நீர் இரக்கமாய் மன்னியும் ஆண்டவரே. தேவா,
ஒரே உடைய வார்த்தைக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அதனுடைய அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தலும் காணப்பட வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது தாப்பனே. தேவா எனக்கு இரக்கம் செய்யுங்க. தேவா எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. தேவா எனக்கு தயவு செய்யுங்க. உம்முடைய ஒத்தாசையை தாங்க. உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க. உம்முடைய கிருபை எனக்கு தாங்க. தேவா தேவா நம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி வருகிறோம் ஆண்டவரே. ஏழை பாவிக்கு நீங்க இறங்குங்க ஆண்டவரே. ஓ தேவா உம்முடைய வார்த்தை. ஓ காட், வேர் இஸ் த ரெவரன்ஸ்? ரெவரன்ஸ் ஃபார் காட்ஸ் வேர்ட். ஐயோ ஆண்டவரே, இட்ஸ் மிஸ்ஸிங். எவ்வளோ ஆண்டவரே துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறது. ஐயோ உம்முடைய வார்த்தை எவ்வளவாக துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே சங்கீதக்காரன் அழுகிறதை பார்க்கிறோம். ஐயோ தாப்பனே, அந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு கன்விக்ஷன் என்னில் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவா, நாளை தினத்திலும் கூட அந்த ஆழமான ஒரு கன்விக்ஷன் எனக்கு இருக்கணும். ஆழமான ஒரு கன்விக்ஷன் எனக்கு தாங்க ஆண்டவரே. நீர் கிருபை கூர்ந்தரலும், எனக்கு இரக்கம் செய்தரலும். இந்த காரியத்துல உம்முடைய ஒத்தாசை எனக்கு தேவை தேவை தேவை. நீ எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. அருமையான தேவனே, உம்முடைய கிருபைக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் கெஞ்சி வருகிறேன் தாப்பனே. தேவா தேவா, பாவியாக எனக்கு இரக்கம் செய்யுங்க. ஒரே இந்த காரியத்தை உங்களுடைய கரம் நீங்க எனக்கு வழி நடத்து. உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்ததை ஆண்டவரே நிச்சயமாக செய்வீர். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்து இந்நாடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய வார்த்தை என்னுடைய ஆழமான தாக்கம் என்னில் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் பிரதிபலிக்கட்டும். என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில பிரதிபலிக்கட்டும். Let me die for God's word. அவருடைய வார்த்தைக்காக நான் மரித்தாலும் பரவாயில்ல. ஐயோ தாப்பனே, உம்முடைய வார்த்தை அற்பமாக எண்ணப்படுகிறது. Oh Lord, how much of thy word is being, ஆண்டவரே, is treated badly. ஐயோ எனக்கு ஒரு நாளைய தினத்திலும் கூட ஆண்டவரே இந்த செய்தியை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். இது ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். பிரேக் த ஹார்ட்ஸ், பிரேக் த ஹார்ட்ஸ். ஆண்டவரே, ஒரு ஆழமான மனந்திருந்தல் எங்களுக்கு தாங்க. ஆழமான ஒரு மனந்திருமலை தாங்க தாப்பனே. ஆண்டவரே, நீர் இறங்கும், கிருபையாயிரும். ஐயா, உம்முடைய ஒத்தாசைக்கா ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, எனக்கு நீங்க கிருபை செய். ஒரு பெரிய மாற்றத்தை தரணும். I preach the word. I believe the word of God. தகப்பனே, எத்தனை வேலைகளில் நாங்கள் பிரசங்கிச்சிட்டோம், கேட்கல. ஸோ அவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை நான் எவ்வளவாக மட்டுப்படுத்தி இருக்கிறேன் தகப்பனே. என்னை கிருபையாக மன்னிங்க, என்னை இரக்கமாய் மன்னிங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை மட்டுப்படுத்துகிற ஒரு காரியம் அது பாவம். தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே வல்லமையை மட்டுப்படுத்துகிறது நிச்சயமா பாவம். உமது ஆலோசனையின்படி நடத்தி மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும். என்னுடைய யோசனை வேண்டாம், நம்முடைய ஆலோசனை எனக்கு தாங்க. நம்முடைய ஆலோசனை எனக்கு தாங்க தாப்பனே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை அறிவித்தேன். They are holding the word of God. அருமையான தாப்பனே, சத்தியத்தை ஆண்டவரே கர்த்தாவே, கிருபையாய் கர்த்தாவே ஆழமாய் உணர்த்தி வைத்து நான் ஆண்டவரே கற்று ஆண்டவரே நாளைக்கு உங்களுடைய இட்ஸ் காட்ஸ் வேர்ட். எவ்வளோ கடினமான இருதயமா இருந்தாலும் சரி, இட் கேன் பிரேக். உடைய சித்தம் இருக்குமானால், if it is his will, that heart will melt down. அது நிச்சயமாக ஆண்டவரே அது உறையும் போ. நிச்சயமாக அது உறைந்து போக வேண்டும். தேவா, நீர் கிருபை செய்யும், நீர் இரக்கம் செய்யும், நீர் தயவு செய்யும் ஆண்டவரே. நீருடைய ஒத்தாசையை தாரும் ஆண்டவரே. அருமையான தேவனே, பாவியாக எனக்கு நீங்க இரக்கம் செய்யுங்க. பாவியாக எனக்கு நீங்க ஒத்தாசையை தாங்க. பாவியாக எனக்கு நீங்க ஆண்டவரே உங்களுடைய தயவை தாங்க. தேவா தேவா, நாளை தேவத்தை கூட்டங்களே லார்ட், நாங்கள் ஆழமான ஒரு உணர்த்துதல் தாக்குதலுக்கு உட்பட்டு போக வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அருமையான தேவனே, நீர் இறங்கும், கிருபையாயிரும். ஃபாதர் ஃபாதர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன விதமான ஒரு உறவு, அந்த உறவின் தாக்கம் என்னை பாதிக்கட்டும். அப்பா பிதாவே எனக்கு இறங்கும். தகப்பனே இந்த காரியத்துல இறங்குமையா, இறங்குமையா, கிருபைதாரும். எனக்கு தெரியாது, எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை. ஐயோ தாப்பனே, இந்த சபைய மக்களை கண்ணோக்கி பாரும், கடினமான நிலை காணப்படலாம். ஆனா எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறேன். ஐ preach the word. என்னுடைய ஆண்டவரை காரியத்துல நான் உத்தமமாய் தானுடைய வார்த்தை நான் பிரசங்கிக்கணும். ஐ மஸ்ட் preach the word. ஆண்டவரே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், whether they want or not, ஆண்டவரே, ஐ மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல். சுவிசேஷத்தை பிரசங்காதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆமா ஆண்டவரே, எனக்கு எத்தனையோ தேவையான ஒரு காலநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, அவங்க நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. இப்படித்தான் பேசுறேன் ஒழிய என் ஆண்டுடைய வார்த்தை வல்லமை இல்லது, எந்த இருதயத்தையும் உடைக்க போதுமானதுங்கிறத அந்த விசுவாச அறிக்கை எனக்கு தேவை தாப்பனே. அது எனக்கு தேவை. இந்த ஆண்டவரே ஊழியர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவை. நாளை தினத்துல ஆண்டவரே நீர் அதை ஆழமாக உணர்த்துவேன் ஐயா. ஆழமாக அதை உணர்த்துவேன் தாப்பனே. ஆழமான ஒரு தாக்கத்துக்குள் படுத்தும், ஆழமான ஒரு தாக்கத்துக்கு அதை ஆண்டவரே நீர் உட்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் கிருபையாகிரும், கிருபையாயிரும், நீர் இரக்கமாயிரும், தயவு கூர்ந்தருளும் ஆண்டவரே. தேவா, உம்முடைய பாதங்களில் என்னை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன். உடைய பாதங்களில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீர் இறங்கும் தாப்பனே, கிருபையாகிரும் ஐயா. தேவா, நாங்கள் யாரிடத்துல போவோம்? அன்மீன் தாப்பனே, இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை உண்மையாய் போதிப்போமானா ஆண்டவரே, இது எவ்வளோ பெரிய உன்னதமான காரியமாக இருக்கும். இந்த சத்தியத்தை உண்மையாய் போதிப்பேன் நான் ஆண்டவரே, அது எவ்வளோ பெரிய மகிமையான காரியமாக இருக்குமே. தேவா, நீர் உதவி செய்யும். அருமையான தேவனே உதவி செய்யும். அருமையான ஆண்டவரே நீர் உதவி செய்யும். உடைய தாசையை தாரும், கிருபை கூர்ந்தரலும். ஆண்டவரே நீர் கிருபை கூர்ந்தரலும், நீர் இரக்கமாயிரும் தகப்பனே. ஆண்டவரே, நாலு தினத்தையும் கூட உம்முடைய வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்தும். உம்முடைய வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. தேவா, தேவா, நீர் கிருபையாக பேசும், ஆழமாய் பேசும் என் அன்பின் தாப்பனே. ஆண்டவராக இயேசு பிதாவோடு கொண்டிருந்த அந்த உறவு இனிமை, அது எனக்கு தேவை. எனக்கு எப்படி செய்வீங்களோ எனக்கு தெரியாது, எப்படியாக அதை நிறைவேற்றுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் ஒன்று அறிந்திருக்கிறேன், என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும், மனுஷரால் கூடாது, என் தேவனால் கூடும் என்று விசுவாசிக்கிறேன். தேவா, என் தேவனால கூடும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆமா ஆண்டவர், அந்த காரியத்தில் உம்முடைய அனுக்கிரகத்துக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய பரத்தின் ஒத்தாசைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா, நீர் உதவி செய்யும். அருமையான தேவனே, உம்முடைய ஒத்தாசை எனக்கு தாங்க. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில preach the word. இதை நீ போதி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். அப்படின்னா என்னன்னா, சூழ்நிலை ஏற்றதா இருக்கலாம், ஏற்றா இருக்கலாம். உன்னுடைய வேலை preach the word. என்னுடைய வேலை அது கிரியை செய்யறது. உன்னுடைய வேலை அது என்னுடைய வார்த்தையை நீ போதி. நான் கிரியை செய்யணும், நீ கிரியை செய்ய முடியாது. Are you faithful in preaching the word of God? தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதுல ஃபெய்த்ஃபுல்னா என்னன்னா, நான் முதலாவது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை உணர்ந்து நான் போதிக்கணும். ஏதோ சில காரியங்களை எடுத்துட்டு இல்லை. It is God's word. It will definitely. அது வெறுமையாய் திரும்பி வராது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது, அது வெறுமையாய் திரும்பி வராது. காரியத்தை செய்து முடிக்கும், அவ்வளோதான். அதனுடைய காரியத்தை செய்து முடிக்க என் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை புறப்பட்டிருக்கு. ஆனால் அதனுடைய காரியத்தை அது செய்து முடிக்கும். எப்படி எனக்கு தெரியாது. It is God's word. This is God's word. ஆண்டவரே, ஆழமான தாக்கம் என்னில் வேணும்.
ஆழமான தாக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே. தேவா, நீ எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒத்தாசையை தாங்க, எனக்கு நீங்க கிருபையை தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஆழமாய் மனம் திரும்ப வேண்டிய ஒரு பெரிய ஆண்டவரே சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆழமாக நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஆழமாக நாங்கள் உணர்த்தி வைக்கப்பட வேண்டும், ஆழமாக நாங்கள் எழும்ப வேண்டும், ஆழமாக ஆண்டவரே நாங்கள் தாமே கத்தாவே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவா, நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அருமையான தேவனே, உம்முடைய தாசையை தாரும், உம்முடைய கிருபையை தந்து வழி நடத்தும், உம்முடைய இரக்கத்தை தந்து வழி நடத்தும், உம்முடைய தயவை தந்து வழி நடத்தும். நீர் போதுமானவர். நாளை தினத்தை ஆண்டவரே, give me Lord that unction from above. ஆண்டவரே, ஆவியானுடைய தேவ ஆவியானுடைய தாப்பனே, Lord, let me be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவே எனக்கு தான். பரிசுத்த ஆவியானுடைய பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை நீங்க நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. நலமாய் பிரசங்கிக்கணும், நிரப்புங்க தாப்பனே, நிரப்புங்க. என்னுடைய வாழ்க்கையில் அது ஆண்டவரே ஆழமாய் பாதிக்கணும், என்னுடைய வாழ்க்கை ஆழமாய் பாதிக்கணும் ஆண்டவரே. தேவா ஆண்டவரே கத்தாவே, என்னுடைய வேலை இல்லை அது. கிரியை செய்தாங்கிறது என்னுடைய நிர்ணயிக்கிறது நான் இல்லையா, தேவன் தானே நிர்ணயிக்கணும். ஐயோ மன்னியும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை கிரியை செய்தாங்க நிர்ணயிக்கிறது என்னுடைய வேலை இல்லை. It is God's word. It is God who will prove his word. It is God who will prove his word. தம்முடைய வார்த்தை அவர் நிரூபிப்பார். அதுதான் எனக்கு தேவை. ஸ்தோத்திரம் தாப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.